ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிமே ஸ்டூடியோ தமிழ் சேனல். போன வீடியோவில் நம்ம டீமன் ஸ்லேயர் எபிசோட் 1 சீசன் 1 பார்த்தோம். இப்போ இதில் எபிசோட் 2 பார்க்க போகிறோம். டீமன் ஸ்லேயர் இது ரீகேப். முதல் டான்ஜிரோ அவன் தங்கச்சியை தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தான். ஏதோ ஒரு டீமனால் அஃபெக்ட் ஆகி அவன் வழியில் நிறையா பேரை பார்த்து நிறைய கோல்லாம் விற்றான், சார்கோல் விற்றான். அப்போ நடுவில் நிறையா பேர் வந்து அவன்கிட்ட உதவியெலாம் கேட்டாங்க. இவன் வந்து அந்த ஜார் யார் உடைச்சான் அப்படின்னு கேட்கும்போது அவன் ஸ்மெல்லிங் எபிலிட்டியால் அதை கண்டுபிடிச்சி சொல்லுவான். இது எல்லாமே போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். இப்போ ஃபுல்லாகவே இதில் வரது ரீகேப் பாதி. அப்போ இன்னொருத்தர் வந்து அவனை நைட்டு மிஸ்டர் சபூரோ அப்படின்றவர் அவனை நைட்டே அவர் வீட்டில் கொஞ்சம் தங்கிட்டு காலையில் போப்பா டீமன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பார். உடனே டான்ஜிரோவும் தங்கியிருப்பான். அவள் கடைசியில் வீட்டுக்கு போய் பார்த்தா ஸ்மெல் ஒரு ரத்த வாடை வரும். அங்கே போய் பார்த்தா அவன் வீட்டில் ஃபுல்லாக குடும்பமே அழிஞ்சு கிடக்கும், ரத்தத்தால் மூழ்கி இருக்கும். அதை உடனே பார்த்தான். அப்போ வந்து நெசுக்கோ மட்டும் பார்க்குறான். அப்போ வந்து அவள் பாடி மட்டும் ஹீட்டாக இருக்குது. அதை பார்த்தோடனே அவனும் கண்டுபிடிச்சிட்றான். ஓகே, நெசுக்கோவுக்கு மட்டும் உயிர் இருக்குது, இவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அந்த எபிசோட் ஃபுல்லாக போராடுறான். ஆனால் தூக்கிட்டு போகிற வழியிலே நெசுக்கோ ஒரு டீமனாக மாறிடுறா. அதை பார்த்தோன்னா டான்ஜிரோக்கு புரிஞ்சிடுது, இவள் ஏதோ ஒரு டீமனால் அஃபெக்ட் ஆகிருக்கா, ஏதோ ஒரு டீமன் தான் இவளை கடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறான். அப்போ வந்து டான்ஜிரோ அவன்கிட்ட இந்த மாதிரி பேசுவாள். நீ இப்படி பண்ணாத, நீ என் தங்கச்சி, நான் உன் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெசுக்கவும் கண் கலங்கிடுவா. அப்போ தான் நம்ம டீமன் ஸ்லேயர், அதாவது டீமன்ஸ் எல்லாம் கொல்லி காப்பாற்றுவாங்க, கியூ டோமியாக்கோ வந்து என்ட்ரி தருவார். நெசுக்கோவை கொல்லலான்னு வருவார். ஆனால் அப்போ டான்ஜிரோ நெசுக்கோ கிட்ட இந்த மாதிரி சொல்லுவேன், நெசுக்கோ அவள் தான் என் கடைசி தங்கச்சி அப்படின்னு பேசுவோம். அப்போ வந்து கியூ டோமியாக்கோ இந்த மாதிரி கோலமாய் பேசாமல் சண்டை போடுன்பார். அப்புறமேல் வந்து டான்ஜிரோ சண்டை போட்டு பார்ப்பாருங்க. அப்புறமேல் நெசுக்கோவை வந்து கியோ டோமியாக்கோ பிடிச்சி வச்சிருவார். கியோ டோமியாக்கோ பிடிச்சி வச்சோடனே டான்ஜிரோ ஃபைட் பண்ண போவான். அப்போ டான்ஜிரோ தள்ளி விட்டதுனால நெசுக்கோ ஓங்கி ஒரு கிக்கு விடுவான். அதை பார்த்தோன்னே கியோ டோமியாக்கோ ஒரு மனசில் நினைக்கிறாரு, இதனா மற்ற டீமன் மாதிரி இல்லை, மற்ற டீமன்ஸ் மனுஷங்களை காப்பாற்றாதே, கொன்று ரத்தத்தை குடிக்குமே அப்படின்னு இருப்பார். அப்புறமேல் மயக்கம் சரி இவன் நல்ல டீமன் தான், இதை விட்டு வைப்போன்னு சொல்லி மயக்கம் போட வச்சுருவார். ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படின்னு என்னென்னா, டீமன்ஸுக்கு வந்து சன்லைட்னால் அலர்ஜி, செத்துடும் சன்லைட்டில் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த பாயிண்ட் ரொம்பவும் முக்கியமானது. அதுவும் டீமன்ஸ் நைட்டு நேரத்தில் வேணால் வெளியே இருக்கலாம், பகல் நேரத்தில் வெளியே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஏன்னா வெயில்ன்றது. இப்போ எபிசோட் 2 சக்கோன்ஜி ஊர்கோடாக்கி. டான்ஜிரோ வந்து தன்னோட தங்கச்சி நெசுக்கோக்காண்டி ஒரு வயலில் போயிட்டு டவுனில் அவளுக்காண்டி ஒரு கூடை செய்ய பேம்புவும் அங்கே இருக்க கூடையும் கேட்குறான். அதுக்கு அங்கே இருக்கவங்க இதை நீ எடுத்துக்கலாம்ப்பா, ஆனால் அதில் ஓட்டை இருக்குது அப்படின்பாங்க. அதுக்கு டான்ஜிரோ இப்போ காசு நான் தரணும்ல அப்படின்றான். இல்லைப்பா, நான் வெறும் ஓட்டை இருக்குன்னு தான் சொன்னேன், நீ காசுலாம் தர வேணாம் அப்படின்றாங்க. ஆனால் டான்ஜிரோ வலுக்கட்டாயமாக நீங்கள் இதை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் தட்டிடுறான் வேகமாக. அந்த தட்டின பலத்தில் அந்த பாட்டிக்கே வலிச்சிருச்சு. உடனே அந்த பேம்புவை எடுத்துகிட்டு அவன் போகிறான். ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, டீமன்ஸுக்கு சன்லைட்னா பயம், செத்துருங்கன்னு. அதனால் நெசுக்கோ ஒரு குகைக்குள்ளே போயிட்டு ஒரு குழியை தோண்டி உட்காந்துருக்கா. அப்போ போய் டான்ஜிரோ கேட்குறான், நெசுக்கோ இப்போ உனக்கு பரவாயில்ல, உனக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு, நான் அண்ணன் உனக்காண்டி ஒரு பேம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதில் உனக்கு ஒரு கூடை செஞ்சிடுறேன் சீக்கிரமானு சொல்லி ஒரு பேம்புவில் ஒரு கூடையை செய்ய முடிக்கிறான், சன்லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண நெசுக்கோவை. உடனே நெசுக்கோ செஞ்சுட்டு நெசுக்கோவை கூப்பிட்றா, இதோ இந்த பாரு அண்ணன் உனக்காண்டி இந்த பேம்பு பேஸ்கெட் செஞ்சுருக்கேன், இதில் உன்னால் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே நெசுக்கவும் ட்ரை பண்ண உட்கார வரா. ஆனால் அவளுக்கு அது பத்த மாட்டேங்குது. அப்போ போய் மாட்டிக்கிட்டா. உடனே டான்ஜிரோ பேசுகிறான், இந்த மாதிரி நெசுக்கோ நீ வளர்ந்துட்டா, அதிகமாகவே என் தங்கச்சி வளர்ந்துட்டா, உன்னால் முடியும் அப்படின்னு நினச்சி உள்ளே தள்ளுறான். உடனே நெசுக்கவும் அழகாக உள்ளே போய் உட்காந்துக்கிட்டா. உடனே அதை பார்த்தா டான்ஜிரோ, சூப்பர் நெசுக்கோ, நீ நல்லா உட்காந்துட்டியே, இது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன், அண்ணன் உன்னை கூடிய சீக்கிரத்தில் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான்.
சாயங்காலமும் ஆயிடுது. வழியில் ஒருத்தவங்கள மீட் பண்ணுறான், ஒரு லேடியை. அந்த லேடிக்கிட்ட எங்கே மவுண்ட் சாகிரிக்கு வழி அப்படின்னு கேட்குறான். அவங்க இந்த பக்கம் தான் வழி அப்படின்னு சொல்கிறான். நைட்டு வேறு ஆயிடுச்சு, பார்த்துப்போம், இந்த பக்கம் போனவங்களாம் திருப்பி அந்த இதில். உடனே டான்ஜீரோவும் தேங்க்ஸ் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறான். போகிற வழியில் டான்ஜீரோ இருட்டாயிடுச்சு. அப்போ அங்கே ஒரு கோயில் மாதிரி பார்க்குறான். இங்கே கோயிலில் லைட் எரியுதே அப்படின்னு பார்த்துட்டு, வா நெசுக்கோ நம்ம அங்கே போய் யார் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது டான்ஜீரோவுக்கு அந்த இடத்துல ஒரு பிளட் ஸ்மெல் அடிக்குது. இங்கேயுமா அப்படின்னு டான்ஜீரோ மனசில் நினைக்கிறான். உடனே சரி என்ன யாராவது செத்துட்டாங்களா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அப்போ தான் தெரியுது. உடனே அவன் ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுறான். அப்போ போய் பார்த்தா அங்கே ஒரு டீமன் நிறைய மனுஷங்களை கொன்று குமிச்சிருக்கு. ரத்த வெள்ளம் ஓடுது அப்படியே. அதை பார்த்தோன்னே நீ யார், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அந்த டீமனை பார்த்தோன்னே இவன் சொல்கிறான், நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க இந்த அப்படின்னு டான்ஜீரோ சொல்கிறான். உடனே அந்த டீமன் சொல்லுது, என் இடத்துக்குள்ளேயே நீ வந்துட்டீல, இப்போ நீ சும்மா இந்த உயிரோடு போக முடியாது அப்படின்னு சொல்கிறான் அந்த டீமன். உடனே அதை பார்த்துட்டு, இங்கே பாரு நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு, உன்னை கொன்னே ஆகணும், இந்த பிளட் ஸ்மெல் ரொம்ப அடிக்குது அப்படின்னு பார்க்குறான். அப்போ நெசுக்கோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஏன்னா இவளும் ஒரு டீமன்ல. அப்போ டான்ஜீரோ பார்க்குறான், நெசுக்கோவை அட்டாக் பண்ணுற மாதிரி வருது. அப்போ டான்ஜீரோ உடனே அந்த டீமனை அடித்து வெளியே போடுது. அடித்து போட்டோடனே வெளியே அந்த டீமனோட கிக் போடுறான் டான்ஜீரோ. அதை பார்த்தோன்னே கோடாலியால் டான்ஜீரோ அந்த மூஞ்சிலே போடுறான். உடனே அந்த டீமன் சொல்லுது, பரவாயில்லையே கையில் ஒரு கோடாலியை வச்சுட்டு என் மூஞ்சியில் ஒரு ஸ்க்ராட்ச் போட்டியே, இன்றைக்கி உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி கிக்கு விடுது. உடனே டான்ஜீரோவும் தூரமாக போய் விழுகுறான். உடனே கழுத்தை பிடிச்சும் அது நெரிக்குது. அப்போ சொல்லுது, எல்லா வாட்டியும் உன்னால் தப்பிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், ஏதோ ஒரு வாட்டி என்னமோ தப்பிச்சிட்ட, இன்றைக்கி உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உன்னை போட்டு அடின்னு அடிக்குது. டீமன்ஸ்க்கு ஆல்ரெடி சொன்னேன்ல, அதுங்களுக்கு நைட்டு ரத்தத்தை குடிச்சு தான் அதுங்க பவரை ஏற்றோன்னு. அப்போ நெசுக்கோ ஓடி தன்னோட அண்ணனை தாக்குறதை பார்த்துட்டு அந்த டீமன் மண்டையிலே ஒரு கிக்கு விடுது. கிக்கு விட்டதில் அந்த டீமனோட தலை போய் பறந்து ரெண்டாக உழுவுது. அதை உடனே டான்ஜீரோ பார்க்குறான். எப்படி நெசுக்கோ ஒரு கிக்லேயே அந்த டீமனை இப்படி உதச்சி தள்ளிட்டி அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறான். அந்த டீமனோட தலை மட்டும் போயிடுச்சு. ஆனாலும் அந்த டீமன் இன்னும் பேசிகிட்டு இருக்கு, அது உடம்பும் அசையுது. இதை பார்த்தோன்னு டான்ஜீரோ, இது எப்படி இன்னும் அசையுது? உடனே 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ நெசுக்கோவோட இன்னொன்று டீமன் போய் ஃபைட் பண்ண போகுது. அப்போயே நான் நினச்சேன்டா, வாண்டு பசங்களா அப்படின்னு அந்த கீழே விழுந்துச்சில ஒரு டீமன் சொல்லிச்சு, எப்படி மனுஷனும் ஆனால் ஒரு டீமனும் 2 சேர்ந்து இருக்குங்க, இது ரொம்பவும் ஆச்சரியமானது, உடனே இந்த டீமனை தாக்கி கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி போய் தாக்குங்க. இப்போ 2 பேரும் நெசுக்கோ அப்புறம் அந்த டீமனும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ அந்த டீமன் இன்னொன்று டீமன் இருந்துச்சுல, அது ஊர்ந்து டான்ஜீரோவை அட்டாக் பண்ணுது. இப்போ டான்ஜீரோ, நெசுக்கோ எங்கேயும் போயிடாத இரு, அண்ணன் உன்னை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த கோடாலியை வச்சு அந்த டீமனோட தலையை போட்டு வெட்டிடுறான். உடனே அந்த தலை இருக்குல்ல, அதை பிடிச்சி அந்த கோடாலியை பிடிச்சி டொப்புன்னு ஒரு அடி விடுறான். அந்த டீமனே ஷாக் ஆகிடுச்சு, அது மண்டையை ஒரு மாதிரி பொழந்துருச்சு. இது என்ன தலையா இல்லை பாறாங்கல்லா அப்படின்னு பார்க்குது. உடனே கோடாலியை பிடிச்சி ஒரு வீசுறான், போய் மரத்துலேயே அது விழுகுது. உடனே அந்த டீமன் நினச்சிக்குது, ஐயோ என்னடா இது, கோடாலியை ஒரு கிரிப்புக்கு பிடிச்சா இப்படி டொப்புன்னு போட்டான், இது நமக்கே ஆபத்தாக முடிஞ்சிருச்சே ஆன்னு கத்துது. உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கத்துது. உடனே டான்ஜீரோ பார்க்குறான். போய் என்னதுடா அது, எங்கே நெசுக்கோ அப்படின்னு தேடுறான். அவங்க பார்த்தா அங்கே அந்த நெசுக்கோ தாக்கியிருக்கா அந்த டீமனை தாக்கிட்டு பின்னாடி வந்துட்டா. அப்புறமேலு பார்த்தா அந்த டீமன்ஸ் ஃபுல்லாக இறந்து கிடக்கு. ஆனாலும் அந்த கோடாலியை அடித்த டீமன் இன்னும் பேசிகிட்டு இருக்கு. நீங்கள் எப்பட்றா இதை பண்ணீங்கன்னு என்னை ஒழுங்காக விடி வச்சிரு அப்படின்னு கத்துறான். அப்போ டான்ஜீரோ சொல்கிறான், இந்த பிளட் ஸ்மெல் ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்ட அடித்த மாதிரி இல்லை, ஆனாலும் உன்னை நான் கொன்னே ஆவேன், ஏன்னா நீ இன்னும் எத்தனை பேர்த்த இந்த மாதிரி கொல்ல போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கொல்ல போகிறான். இனிமேல் இந்த மாதிரி டீமன்ஸை விடவே கூடாது. ஆனால் கொல்றதுக்கு டான்ஜீரோவுக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவும் இருக்குது. இதை கொல்லலாமா இல்லை வேணாமா, இதை கொண்டுடலாம், ஆனால் இதனால் பல மக்கள் சாவாங்க, அழிவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் திடீர்னு பின்னாடி பார்த்தா யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது,
இது என்ன டெங்கு மாஸ்கா? ஆ ஆமாம், நான் தான் சாக்கோஞ்சி உருக்கொடாக்கி. இந்த டீமன்ஸை நீ அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக அழிக்க முடியாது. இதை அழிக்கிறதுக்கு வேறு ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு டான்ஜிரோ கேட்பான். சரி, அப்போ எப்படி அழிக்கிறது அப்படின்னு கேட்பான். உடனே உருக்கோடாக்கி சொல்கிறாரு, இல்லை அதுக்குன்னு உனக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணு அப்படின்ற. உடனே டான்ஜிரோ இந்த கல் எடுத்து அந்த டீமனில் மண்டையிலே போட்டு அடின்னு அடிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் அந்த டான்ஜிரோ யோசிக்கிறான், பரிதாபப்படுறான். அந்த டீமனுக்கு வலிக்குமே, அதை உருக்கோடாக்கியால் உணர முடியுது. அதை பார்த்த உருக்கோடாக்கி அவர் மனசில் நினைக்கிறாரு, இந்த ஒரு டீமனை அழிக்கவே இவன் மனசு இவ்வளோ பயப்படுது, வருத்தப்படுது அந்த டீமனை பற்றி. இப்போ இவன் அந்த வேலைக்கு தகுந்தவன் அல்ல, கியோ சொன்ன வேலைக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த டீமன் உடனே எந்திரிச்சிடுது. என்ன நான் மாட்டிக்கிறேன்னா, என் உடம்பு எங்கே அப்படின்னு பார்க்குது. எல்லாலையும் பண்ணிட்டு என்னடா அப்படியே நிற்கிற அப்படின்னு பார்க்குது. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது காலையில் சூரியன் அஸ்தமிக்கிறது. சூரியன் ஒளிப்பட்டால் டீமன் சளியும்ல, இப்போ இதை காட்டுறாங்க. அந்த டீமன் அப்படியே ஒரு மாதிரி பொசுங்கி சாம்பலாக ஆகுது. அதை டான்ஜிரோ பார்த்துட்டு, இப்படி தான் வெயில் சூரிய ஒளி பட்டால் ஆகுமா டீமன்ஸ், இப்படி தான் அழியுமா அப்படின்றத டான்ஜிரோ பார்க்குறான். இதை பார்த்தவொன்னே தான் டான்ஜிரோக்கு புரியுது, இதனால தான் நெசுக்கோ ஒரு குழியை தோண்டி முதல் பேஸ்கெட் எடுத்துகிட்டு வரும்போது உட்காந்துக்கிட்டா அப்படின்னு பார்க்குறா. உடனே நெசுக்கோ எங்கே நீ அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அங்கே நெசுக்கோ இருக்கிறத டான்ஜிரோ பார்க்குறான். அங்கே ஒரு பாஸ்கெட்டுக்குள்ளே அவள் பாட்டுக்கு அமைதியாக போய் உட்காந்துட்டா. ஏன்னா வெயில் வந்துருச்சுல. உடனே டான்ஜிரோ எங்கே நம்ம கூட ஒருத்தர் வந்தார், அவர் எங்கே பார்க்கும்போது தான் அவர் உருக்கோடாக்கி அந்த டீமன்ஸான கொல்லப்பட்ட எல்லாத்தையும் அவரே அடக்கம் செய்கிறாரு. அப்போ நீங்கள் யார் அப்படின்னு டான்ஜிரோ கேட்குறான். நான் தான் சாக்கோஞ்சி உருக்கோடாக்கி, என்னை கியோ டோமியோகோ அப்படின்ற டீமன் ஸ்லேயர் தான் உன்னை அறிமுகப்படுத்தி வச்சார். உடனே டான்ஜிரோ சொல்கிறான், நான் தான் டான்ஜிரோ கமோடோ மாஸ்டர். அங்கே இருக்காளே அவள் தான் என் தங்கச்சி நெசுக்கோ அப்படின்றா. ஏன் நீ ஒரு டீமனை கொல்ல கூட இப்படி தயங்குற? ஒருவேளை உன் தங்கச்சி யாரையாவது ஒரு அப்பாவி மனுஷங்களை கொல்லாம் என்ன பண்ணுவ? உனக்குள்ளே இருக்க கருணை தான் உன்னை தடுக்குது ஒரு நல்ல விஷயம் பண்ண. ஒரு டீமனை கொன்னால முடியலையா? அதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிற? எத்தனை பேரை கொல்லுன்னு தெரியுமா சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை விடுவார் உருக்கோடாக்கி. உடனே டான்ஜிரோட கண்ணும் செவந்து போயிடும். ஒருவேளை உன் தங்கச்சி யாராவது அப்பாவி மனுஷங்களை கொன்னா அதுக்கு நீ செய்ய வேண்டிய ரெண்டு விஷயம்தான். ஒன்று, நீனா உன் வயிற்றில் குத்தி செத்துடணும், இல்லாட்டி உன் தங்கச்சி இறந்துடணும் அப்படின்னு சொல்லுவார் உருக்கோடாக்கி. இப்போ நான் சொன்னது உனக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பின்தொடர்ந்து வா, உன்னை எப்படியா டீமன் ஸ்லேயர் காப்ஸில் ஏதாவது சேர்க்க உன்னை வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டான்ஜிரோவை பின்னாடியே கூட்டிகிட்டு போவார். டான்ஜிரோ உடனே அவனோட தங்கச்சியை கூட்டிகிட்டு ஓடுறான். சன்லைட்டில் வேற வருதுல, அதனால துணி வேற பின்னாடி கட்டிட்டு ஓடுறான். எப்படி இந்த மனுஷன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு, அதுவும் ஒரு சத்தம் கூட கேட்காம அப்படின்னு டான்ஜிரோ ஆச்சரியமாக பார்க்குறான். அப்போ தான் தெரியுது அவருக்கு நடக்கிறது ஒரு துளி சத்தம் கேட்கல. அப்போ டான்ஜிரோ திடீர்னு ஞாபகப்படுத்துகிறா, அவள் தங்கச்சி ஒரு துணி செஞ்சிட்ருக்கா, கிழிஞ்ச துணியை நான் வாங்காமல். அப்போ டான்ஜிரோ கேட்குறான், வேணாம் நெசுக்கோ, நான் உனக்கு புது ஏதாவது வாங்கி தரேன் இந்த துணி அப்படின்ற. உடனே அதுக்கு நெசுக்கோ சொல்கிறான், வேணாண்ணே, நம்ம நைட்டுக்கு இதுக்கு பதிலாக இந்த காசுக்கு நம்ம குடும்பம் ஃபுல்லாக நல்லா சுவையாக சாப்பிட்டுக்கலாம், ஏன் இதுக்காண்டி செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே டான்ஜிரோ மனசில் நினச்சிக்கிறான், எவ்வளோ நெசுக்கோ தனக்காண்டி எவ்வளோ பொறுத்துக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிறான். நெசுக்கோ, உன்னை நான் கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி போயிடும். இப்போ டான்ஜிரோ ஓடி வந்து மூச்சோடு கேட்குறான், மாஸ்டர் இப்போ ட்ரைனிங் முடிஞ்சிருச்சா, நான் அதில் செலக்ட் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. உடனே உருக்கோடாக்கி சொல்கிறாரு, இல்லை இது ட்ரைனிங் கிடையாது, இனிமேல் தான் உன் ட்ரைனிங், அதோ அந்த மலைக்கு மேலே தான், நீ இங்கே உன் தங்கச்சியை விட்டுட்டு போ, நான் பத்திரமா அவளை இங்கேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டான்ஜிரோவும், நெசுக்கோ, நான் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வெற்றிகரமாக வரேன். உடனே ஒரு மலைக்கிட்ட உருக்கோடாக்கி டான்ஜிரோவை கூட்டிகிட்டு போவார். அங்கே ஃபுல்லாக ஸ்னோ தின்னாக இருக்குது, மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது. உடனே உருக்கோடாக்கி சொல்கிறாரு, நீ காலையிலக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டீன்னா என் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறமேல் எடுக்க வேண்டிய முடிவை நம்ம எடுத்து உன்னை டீமன் ஸ்லேயர் காப்ஸில் சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி உடனே மறைஞ்சிடுறார். அதை டான்ஜிரோ ஆச்சரியமாக பார்க்குறேன், எப்படி இவர் டக்குன்னு மறைஞ்சார், இவர் எப்படி மறைஞ்சார் இந்த இவ்வளோ ஸ்லோனையும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே டான்ஜிரோ அப்புறமேல் பார்க்குறான், பரவாயில்ல, என்கிட்ட ஸ்மெல்லிங் கேப்பபிலிட்டி இருக்குல்ல, அதை வச்சு எப்படி ஈஸியாக காலையிலக்குள்ளே போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் டான்ஜிரோ.
அப்போ தான் போய் ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு கயிறு மாதிரி ட்ராப்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. டான்ஜீரோவுக்கு அது தெரியாது. ஓடி அதில் போய் தடுக்கி விட்டு விழுகுறான். அப்போ தான் டான்ஜீரோ நினைக்கிறான், இது ஃபுல்லாகவே ட்ராப்ஸ் தான் இருக்குது போல். நான் சாதாரணமாக எடை போட்டோம், இது ஃபுல்லாகவே மனுஷங்களால் செய்யப்பட்ட ட்ராப்ஸ் அப்படின்னு நினைக்கிறான். அங்கே வேறு பனி அதிகமாக இருக்கனால காற்றும் தின்னாக இருக்குது. உடனே டான்ஜீரோ தனக்கு தானே உறுதுணை அழிச்சிக்கிறான். எப்படியாவது நான் கடந்து போவேன், நெசுக்கோவை எப்படியாவது காப்பாற்றியே தீருவேன், இந்த தடையிலலாம் கடந்து போவேன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறான். அப்புறமேல் அவன் ப்ரீத்திங் அவன் கட்டுப்படுத்தணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறான். அப்புறமேல் ஒரு மரம் வந்து தொப்புன்னு அவன் மேலேயே விழுவுது. அது விழுந்தோன்னே டான்ஜீரோ நினைக்கிறான், இப்போ இது எப்படியாவது நம்ம ப்ரீத்திங்கை கட்டுப்படுத்தி ஆகணும், கட்டுப்படுத்தினா தான் நம்ம இங்கேருந்து சுலபமாக போக முடியும், இந்த காலையிலக்குள்ளே நான் எப்படியாவது இங்கேருந்து போயே ஆகணும். உடனே டான்ஜீரோ அங்கே இருக்க எல்லா ட்ராப்ஸ்லேருந்து கரெக்டாக ப்ரீத்திங்கை ஃபாலோ பண்ணுறான். ஆனால் அந்த தின் ஏரில் அவனால் கொஞ்சம் ப்ரீத்திங் கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அவன் ஃபீல் பண்ணுறான். அங்கேருந்து தான் அவன் ப்ரீத்திங்கை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான். கட்டுப்படுத்தணுன்னா நினைக்கிறான், இப்போ தான் எனக்கு அந்த ஸ்மெல் கரெக்டாக எனக்கு தெரியுது, இப்போ நான் எப்படியாவது கடந்து இதெல்லாம் போகணும், எப்படியாவது நான் நெசுக்கோவை போய் அடையணும் அப்படின்னு தனக்கு தானே போய் உறுதுணை அழிச்சிக்கிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிடுறான். கரெக்டாக அந்த ப்ரீத்திங்கை வச்சுட்டு கண்டுபிடிக்கிறான், இந்த இதெல்லாம் மனுஷங்க இங்கெல்லாம் ட்ராப்ஸ் போட்டிருக்காங்க. ஆனாலும் அங்கங்கே அவனுக்கு ட்ராப்ஸ் வந்து அடிச்சிடுது. ஆனால் அவன் ட்ராப்ஸ்லேருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அப்போ தான் நம்ம உருக்கோட வீட்டுக்கு பத்திரமா போக முடியும், இல்லாட்டினா நம்ம இங்கேயே இறந்துருவோம். ஒவ்வொரு ட்ராப்ஸையும் மெதுவாக யோசித்து கவனித்து நிதானமாக போகிறான் டான்ஜீரோ. ஆனால் வழியில் அவ்வளோ ட்ராப்ஸில் பாதி ட்ராப்ஸ் அவன் கடந்துடுறான், பாதி ட்ராப்ஸில் மாட்டிக்கிறான். ஆனால் டான்ஜீரோ அப்போ தான் நினைக்கிறான், இல்லை நம்ம எப்போயுமே உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சீனை இப்போ கட் பண்ணுறாங்க. உருக்கோடாக்கி வீட்டில் நெசுக்கோவை பத்திரமா தூங்க வச்சு பெட்ஷீட்லாம் போத்தி தூங்க வைக்கிறாங்க. அப்போ தான் டான்ஜீரோ கதவை தொப்புன்னு திறந்து, நான் ரீச் ஆகிட்டேன், நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறேன் வேகமாக. மாஸ்டர், இப்போ நான் பாஸ் தானே, இப்போ நீங்கள் என்னை உங்கள் சிஷ்யனை ஏற்றிப்பீங்களா அப்படின்னு கேட்குறேன். உடனே உருக்கோடாக்கியும் சொல்கிறார், கண்டிப்பாக நான் வச்ச டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்ட. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது டான்ஜீரோ வரதுக்கு முன்னாடி ஒரு காக்கா, அதாவது டீமன் ஸ்லேயர் காப்ஸ்லாம் ஒரு பிளாக் காக்காவை வச்சு தான் மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜில் கியோ டோமியோக்கோ வந்து உருக்கோடாக்கி அனுப்பிச்சிருக்காரு, இந்த மாதிரி 2 பசங்க இருக்காங்க, டான்ஜீரோவை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்களுக்கு நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும், எப்படியாவது அந்த பையனுக்கும் நெசுக்கோவுக்கும் நிறைய கேப்பபிலிட்டியும் பவரும் இருக்குது, அதனால் நீங்கள் அவனை எப்படியாவது அந்த பையனை நீங்கள் ஒரு டீமன் ஸ்லேயர் காப்ஸில் ஆக்கிடணும், அவனை ஒரு டீமன் ஸ்லேயராக மாற்றிடணும், இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட நான் ஒரு வேண்டுகோளாக கேட்குறேன், இதை நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் அவனுக்கு பண்ண போகிற எல்லா விஷயத்துலேயும் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 2